ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்று கைரேகை சாஸ்திரத்தில் பயிற்சி வகுப்பு 38 நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு மிக மிக முக்கியமான தலைப்பு, அதாவது ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, ஒருவருடைய கர்ம பலன்படி அதிர்ஷ்டம் எவ்வாறு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலியை பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது பழைய நேயர்கள் பார்க்குறவங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு சாப்டர் அதிர்ஷ்டம், அதாவது பணம், செல்வம், சொத்து, தனம், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் வரும், நீங்கள் வாழ்க்கை வாழ எப்போது ஆரம்பிக்கிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம சூரிய ரேகை கொண்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க போர்டுக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு கை ரேகை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கை ரேகை நம்ம கர்ம பலன்படி தான் கை ரேகை அமைகிறது. அதாவது இது இருதய ரேகை, இது ஆயுள் ரேகை, இது புத்தி ரேகை. இது நார்மலாக எல்லாருடைய கையிலையும் இருக்கும். ஒரு சில கைகள், ஒரு சில ரேகைகள் இருக்காது. இப்போ விதி ரேகை, இது சூரிய ரேகை. இது கங்கண மேட்டில இருந்து நேர ஆரம்பிச்சு சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் நல்ல அமைப்பு. இப்போ கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 38 கர்மாவின் படி சூரிய ரேகை எங்கு ஆரம்பித்தால் அங்கதான் கர்மம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்ப சூரிய ரேகை, தன ரேகை, புகழ் ரேகை, வெளிச்ச ரேகை, அந்த ரேகையினுடைய கடமைகள், அந்த செயல்கள் என்னன்னா, அது திறமையான செயல்களாக இருக்கும். கல்வி, பேச்சு திறமை, காரியத்தில் வெற்றி, எதுவெடுத்தாலும் வெற்றி, அதன் மூலமாக புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் இருக்கும். அதாவது சூரிய ரேகை காணப்படும் வரை நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை, இருட்டிலே இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னா சூரிய வெளிச்சம் வந்தோடனே நம்ம வேலைக்கு போகிறோம். இதே மாதிரி தான் இந்த ரேகை. இந்த சூரிய ரேகை இல்லாதவர்கள் வாழ்வு இருண்டதாகவே கருதப்படுகிறது. இந்த சூரிய ரேகை வந்தால் சூரிய வெளிச்சத்துக்கு வாழ்க்கையை அப்பதான் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இந்த சூரிய ரேகை இல்லாதவர்கள் வாழ்க்கை வாழ்வது சிரமமாக இருக்கும். இப்போ அதனுடைய கர்ம பலனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சுருக்கமாக சொல்ல போகிறோம். இப்போ இது சூரிய ரேகை. இந்த கங்கணமேட்ல இருந்து ஆரம்பிச்சு நேரா சூரிய ரேகை, சூரிய விரல் வரைக்கும் வந்துருச்சுன்னா மிக சிறந்த அமைப்பு. இவர்கள் முன்னோர்கள் நல்ல கர்மாவை செய்திருக்கிறார்கள். இவர்களும் பிறப்பதற்கு முன்பு போன பிறவியில் நல்ல கர்மா செய்திருக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சூரிய ரேகை அமையும். சூரிய ரேகை நல்லா இருக்கிறவங்களுக்கு இறுதி ரேகை நல்லா இருக்கும், புத்தி ரேகை நல்லா இருக்கும், ஆயுள் ரேகை நல்லா இருக்கும், விதி ரேகையும் நல்லா இருக்கும், மேடுகளும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருந்தா இவர்கள் அதாவது போன ஜென்மத்தில் நல்ல ஆத்மாவாக, நன்மை செய்தவராக, புண்ணியம் செய்தவராக இருந்திருக்க வேண்டும். அதாவது அவங்க முன்னோர்களும் நல்லா இருக்கணும், இவரும் நல்ல கர்மா செஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ரேகைகள் வரும். அவங்க கர்மப்படிதான் நம்ம ரேகைகள் ஓடுதுங்கிறத இந்த பாடத்தை நம்ம சொல்லிட்டு வரோம். அதுல 38வது பகுதியில இப்ப நம்ம சூரிய ரேகை, இந்த சூரிய ரேகை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அங்கிருந்து தான் உங்களுக்கு கர்ம பதிவு, உங்களுக்கு செல்வம், புகழ், வாழ்க்கை ஆரம்பம் ஆகிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப சூரிய ரேகை ஒரு சில பேருக்கு புத்தி ரேகையில இருந்து தான் ஆரம்பிக்குது. புத்தி ரேகையில இருந்து ஆரம்பிச்சா அவர்கள் புத்தியை கொண்டு வாழ்வில் சிறந்த நிலைக்கு அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க புத்திசாலியா இருப்பாங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைந்தே தீருவார்கள். அந்த புத்தியினால் வாழ்வில் பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு அடைய முடியாதே கிடையாது. வாழ்க்கையில் 30 வயசுக்கு மேல பார்த்தா டாப்ல நிற்பாங்க. அவர்களுடைய கர்மா, அவருடைய புத்தி நல்லதா இருக்கு, அவருடைய செயல்கள் நல்லதா இருக்கு, அவர்களுடைய செயல்கள் பாதி நல்லதா இருக்கு, பாதி சரியில்லாம இருக்கு. அதனால பாதி வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சூரிய ரேகை வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப ஒரு சில பேருக்கு இருதய ரேகையில தான் சார் சூரிய ரேகை வருது. இந்த சூரிய ரேகை வரும்போது, இருதய ரேகையிலிருந்து வரும்போது இதை முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. இருதய ரேகையிலிருந்து யாருக்கெல்லாம் சூரிய ரேகை ஆரம்பமாகிறதோ அவர்கள் பிறந்ததிலிருந்து
நேர்மை, உண்மை, சத்தியம் தவறாமல் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நடந்தவங்க தான் அந்த மாதிரி வரும். நல்லா பாருங்க, உங்க கையை நோட் பண்ணுங்க. உங்களுக்கு சூரிய ரேகை இருதய ரேகையில இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. நீங்க பிறப்பிலிருந்து நல்லா இருக்கிறீங்க, நல்லது செய்யறீங்க, அதாவது மக்களுக்கு, அதாவது யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாம நல்லபடியா உங்க கர்மா நல்லா இருக்குது. அப்ப இந்த பிறவியில இப்ப நீங்க பிறந்ததுல இருந்து நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு உங்களுடைய பிறந்தது முதல் நன்றாக இருந்தால், நல்ல கர்மம் செய்தால் உங்களுக்கு இந்த சூரிய ரேகை இருதய ரேகையில இருந்து ஆரம்பிக்கும். அப்ப வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு 50 வயசுக்கு மேலதான் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. அப்ப பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு, இன்னும் சொல்ல ஜோதிடத்துறை, மாந்திரிகம், இந்த மாதிரி துறையில வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. பொறுமையா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பின்னால் 50 வயசுக்கு மேல டாப் கீர் போட்டு பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவர்கள் முயற்சி செய்தால், இன்னும் சொல்ல போனா இந்த புத்தி ரேகை கொஞ்சம் இப்படி லைட்டா வளைஞ்சு இந்த பக்கம் சந்திரமேட்டு பக்கம் இருந்ததுன்னு வச்சுங்க. இப்படி சந்திரமேட்டு பக்கம், இந்த புத்தி ரேகை இப்படி சந்திரமேட்டு பக்கம் லைட்டா வளைஞ்சு இருந்ததுன்னா அவர்கள் இலக்கிய துறையில புக்கு வெளியிடுவதற்கு, ஆராய்ச்சி புத்தகம் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட புத்தகம் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிக சிறந்த அமைப்பு. கர்மா உங்களுக்கு, நீங்கள் பிறந்ததிலிருந்து நல்ல கர்மா செஞ்சிருக்கீங்க, கெடுதல் யாருக்கும் செய்யல, நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப ஒரு செயல் எவ்வாறு இந்த சூரிய ரேகை வச்சு அதனுடைய கர்ம பலனை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருதய ரேகையில இருந்து ஆரம்பிச்சா நீங்க பிறந்ததுல இருந்து நல்ல கர்மா செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய முன்னோர்கள் அவ்வளவா நல்ல கர்மா செய்யவில்லை, நீங்கள் செஞ்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு அந்த லைஃபின் ஓரத்தின் நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு. வாழ்க்கையில் வெற்றி அடைந்தே தீர்வீர்கள். பொறுமையா வாழ்க்கையில அவங்களுடைய செல்வாக்கு மூலமா, அவங்களுடைய செயல்கள் மூலமா வாழ்க்கையில் வெற்றி, செல்வம். இப்ப இந்த வயசு மேல நீங்க 52 வயசு மேல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சம்பாதிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகும். நீங்க முயற்சி செய்தால் வாழ்வில் எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம். இந்த மாதிரி கைரேகை அமைப்பு இருக்கிறவங்க. இப்ப சூரிய ரேகை ஒருத்தருக்கு சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு வருது சார். இப்படி சந்திரமேட்ல இருந்து வருதுன்னா இது நிரந்தரமான புகழ் இல்லை. மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக, மக்கள் மூலமாக, அதாவது நடிகர்கள், நடிகைகள், அரசியல் நிபுணர்கள், இந்த நடிகர்கள்லாம் மக்கள் வந்து பார்த்தாதான், பார்த்து புகழ் கொடுத்தாதான் வந்து அவர்கள் மூலமாக புகழ் அடைபவர்களுக்கு இந்த மாதிரி ரேகை இருக்கும். அதாவது பேச்சுத்துறை, எழுத்துத்துறை, நடிப்புத்துறை, அரசியல் துறை, இந்த மாதிரி துறையில் இருக்க மக்கள் செல்வாக்கு மூலமாக பேர், புகழ், செல்வம் அடைபவர்களுக்கு இந்த சந்திரமேட்ல இருந்து ரேகை போகும் சார். இவ்வளவுதான் சுருக்கமான பதில். என்னன்னா மக்கள் செல்வாக்கு மூலமா பேர், புகழ், செல்வம். இது நிரந்தரமா சொல்ல முடியாது. ஒரு 10 வருஷம் இருக்கும், ஒரு 5 வருஷம் இருக்கும். அதுக்கு கையை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணணும். புத்தி ரேகை எப்படி இருக்குது, இறுதி ரேகை எப்படி இருக்கு, ஆயுள் ரேகை எப்படி இருக்கு, விதி ரேகை எப்படி இருக்கு, மேடுகள் எப்படி இருக்கு, எந்த மேடு எப்படி இருந்தா அந்த பலன் அப்பொழுதுதான் நடைபெறும். இப்போ குருமேடு நல்லா இருக்கு சார். குருமேடு நல்லா இருந்ததுன்னா அவர்களுக்கு அந்த ரேகை ஆரம்பித்ததுல இருந்து அந்த குரு திசை வரும். இல்லைன்னா குரு நல்ல அந்த கோச்சாரப்படி நல்ல இடத்துக்கு வரும்போது அவர்களுக்கு நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு. அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் அது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ரேகை ஆரம்பிக்கும் போது இவர்கள் மக்கள் செல்வாக்கு மூலமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப சுக்கிரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு சூரிய ரேகை போகுது சார். இது சுக்கிரமேடு, இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி போகுது. இது ரேர் அமைப்பு. இது வந்து அதிகமா அதிக பேர் கையில காணப்படாது. இது மாதிரி கண்டா மிகச்சிறந்த அமைப்பு. இப்ப வாழ்க்கை துணை ஆணாக இருந்தால் பெண் மூலமாக, பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக நல்ல வருமானம், பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அவர்கள் மூலமாக வாழ்க்கையில் சிறப்படைவார்கள், பேர், புகழ் அடைவார்கள். அதாவது வாழ்க்கை துணை, அதாவது வாழ்க்கை பெண்ணா இருந்தாக்க அவங்க வீட்டுல இருந்து வரதட்சணை கொடுப்பாங்க, நிலம், சொத்து, பத்து, வீடு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவங்க சுயமா சம்பாரிச்சு கொடுப்பாங்க. ஆனா இருந்தாலும் சொத்து பத்து கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்கள் சம்பாதிச்சு வாழ்க்கையில அவர்கள் மூலமாக, வாழ்க்கை துணை மூலமாக உங்கள் வாழ்க்கை மேலடையும், மேன்மை அடையும், புகழ் அடையும், செல்வம் கிடைக்கும். இதனால வாழ்க்கையில செட்டில் ஆகி நல்ல மேல்நிலைக்கு போயிருவீங்க. அப்படின்னு சுக்கிரமேட்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா உங்களுடைய கர்மா அங்கதான், அங்கிருந்து ஆரம்பிக்குது. சுக்கிரன்ல இருந்து ஆரம்பிச்சா வாழ்க்கை துணை மூலமாகத்தான் உங்கள் கர்மப்படி உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. இந்த சூரிய ரேகை லைட்டா இருக்கு சார், இவ்வளவுதான் இருக்கு. கொஞ்சோண்டு இருந்ததுன்னா அவர்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வாழ்க்கையில ஓரத்துல அவங்க அனுபவிக்க முடியாத வயசுல செல்வம் வரும் அப்படின்னு சொல்லலாம். சூரிய ரேகை இருந்தால் வாழ்வு சிறக்கும், வெற்றி அடையலாம்,
சூரிய ரேகை இல்லைன்னா அதாவது மக்களுக்கு அது யாரை பற்றியும் கவலைப்படணுங்கிறாங்க. சூரிய ரேகை இருந்தால் கவலைப்படணும். இப்போ சூரிய ரேகை இருக்கிறவங்க ஒரு அரசர் ஒரு வெளியில் போகிறார், ஒரு சின்ன தவறு செஞ்சால் இப்போ பேப்பரில் வந்துடும். ஆனால் சூரிய ரேகை இல்லைன்னா அந்த பேப்பரெல்லாம் வராது, மக்களுக்கு தெரிய வராது. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொத்து பத்தா இருப்பார், அவர் பாட்டுக்கு சைக்கிளில் போவார் வருவார், அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு அவர் பாட்டு சந்தோஷமாக இருப்பார், அவருக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கும், ஆனால் வெளியில் தெரிய வராது. ஆனால் சூரிய ரேகை இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உண்டு, ஒரு தும்மல் கூட ஒரு தும்பிட்டாரு, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, சூரிய ரேகை இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வெளியில் தெரியும். அதாவது மக்களை கண்டு அச்சப்பட வேண்டும், அவர்கள் தவறு செய்தால் அச்சப்பட வேண்டும். இவர்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. சூரிய ரேகை இல்லைன்னா மக்களை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கையில ஆயுள் ரேகை நல்லா இருக்கணும், விதி ரேகை நல்லா இருக்கணும், இருதய ரேகை புத்தி ரேகை நல்லா இருந்து சூரிய ரேகை இருந்துட்டா அவர்கள் ஒரு 2 பேரு நல்லா இருந்தால் மிக பெரும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். வாழ்வில் வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அவங்க கர்மப்படிதான், அவர்கள் முன்னோர்கள் செய்த கர்மா, இவர்கள் செய்த கர்மா, முற்பிறவியில் செய்ததுல இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, இது வரைக்கும் செஞ்சது, இதை வச்சுதான் நமக்கு சூரிய ரேகை ஆரம்பிக்குது. அதன் மூலமா தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க கையை பாருங்கள், நீங்கள் எப்பொழுது வெற்றி அடைவீர்கள்? அதாவது நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் சார், எப்போ நான் வெற்றி அடைவேன், எப்போ புகழ் அடைவேன் அப்படின்னா, அதாவது புகழ், வெற்றி, செல்வம், கல்வி, நூல் வெளியிடுவது, மக்களுக்கு வெளியில பப்ளிக்கு தெரியுது. ஒரு நபர் ஒரு பெரிய அறிவாளியாக இருப்பார், வெளியில தெரியும்னா சூரிய ரேகை தான் வெளியே தெரிய முடியும், உலகத்துக்கு தெரிய வரும், இல்லைன்னா தெரிய வராது, அவ்வளோதான். அப்போ தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க, நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. சூரிய ரேகை இல்லாதவர்கள் அவருடைய புகழ் வெளியில தெரியாது, செல்வம் வெளியில தெரியாது, செயல்கள் அதாவது நல்ல செயல்கள் உள்ளவர்களுக்கு வெளியில தெரியாது. இந்த சூரிய ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு புகழ் வெளிச்சம் வெளியில தெரியும் சார். இதை மாதிரி வச்சுங்க, எங்க ஆரம்பிக்குதோ அங்க இருந்துதான் உங்களுக்கு கர்மம் ஆரம்பிக்குது. இப்ப சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் மக்களுக்கு சேவை செய்வதுதான் உங்களுடைய கர்மா, அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்க சேவை செய்யணும், அதுதான் உங்களுடைய கர்மா. புத்தி ரேகையிலிருந்து ஆரம்பிச்சதுன்னா உங்க புத்தி மூலமாகத்தான் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பது கர்மாச்சாரப்படி. அதே மாதிரி இறுதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குதுன்னா உங்களுடைய செயல் நன்றாக இருக்கிறது, வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள், வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். 52 வயசுக்கு மேல அது வரைக்கும் கஷ்டப்படணும், அதுக்கு மேல உங்களுடைய செயல் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக அடைய முடியும். அந்த சூரிய ரேகை வந்ததுன்னா எந்த வயசுங்கிறதோ கோடிக்கணக்கான ரூபாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நல்ல முறை. இப்ப சரியில்லாத முறையில் பொருள் சேர்ப்பவர்கள் எப்படி இருக்கும், இந்த சூரிய ரேகை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப ஒரு சுக்கிரமேடு நல்லா இருக்கு சார், சுக்கிரமேடு அளவுக்கு அதிகமா இருக்கு, இந்த சூரிய ரேகை இப்படி வளைஞ்சிருக்கு பாம்பு மாதிரி, இந்த விரலும் திருகி இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கெடுதலான எண்ணம், அதாவது யுத்தி புத்தி எல்லாமே தவறாவே வேலை செய்யும், தவறான வழிகளில் செல்வம் வரும். அது அவருடைய என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலையில தவறுதலாக, அதாவது வேறு முறையில் உண்மைக்கு மாறான வழியில் வருமானம் கோடிக்கணக்காக சுமிச்சு பெரிய ஆள வந்துருவாங்கன்னு அர்த்தம். இப்போ சுக்கிரன் வீடு அதிகமா இருந்ததுன்னா பாலியல் தொடர்பாக, பாலியல் மூலமாக, பெண்கள் மூலமாக வாழ்க்கையில் சொத்து பத்து தவறான வழிகளில் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவருக்கு குரு வீடு அதிகமா இருக்கு, பிள்ளைங்கள் ஒரு பெற்ற பிள்ளைகள் மூலமாக தவறு செய்து அந்த பிள்ளைங்க நிறைய சம்பாதிக்க, எப்படி சம்பாதிக்கும் தெரியாது, அது உண்மைக்கு மாறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ரேகை வளைஞ்சிருக்கான்னு பாருங்க, அந்த மாதிரி இருந்தால் உண்மைக்கு மாறாக நிறைய சம்பாதிச்சு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த இடத்துல இருந்து வளைஞ்சு வந்திருக்குதோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு கர்மா ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் தவறு செய்ய பிறந்திருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு உண்மையாக நடக்க முயற்சி செய்தால் உங்கள் கர்மா மாறும். இல்லை என்றால் கர்மா தீய கர்மா வளர்வதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சூரிய ரேகை வளைஞ்சி இருந்து இந்த விரல்களும், அந்த சூரிய ரேகை பொறுப்பா சூரிய விரல் நல்லா அப்படி திருகி வளைஞ்சிருந்து இந்த பெருவிரலும் நல்லா குண்டா இருந்து கோழி குண்டு மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் கொலை திருட்டு இதெல்லாம் ஈடுபட்டு சுக்கரப்படம் ஆரம்பிச்சுங்க, அவர்கள் பணத்துக்காண்டி என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கையை அந்த மாதிரி தவறு வரும்போது திருத்தி கொள்ள முயற்சி செய்தால் திருத்தி கொள்ளலாம். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்படி இருந்தா இப்படி தவறு நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு, திருத்தி கொள்ள முடியும். திருத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை என்றால் உங்களுக்கு கர்மா அதிகமாகும். இந்த மாதிரி சூரிய ரேகை நல்லா இருந்ததுன்னா நல்ல பலனும், இந்த மாதிரி கோணலா இருந்து விரல் முறுக்கி இருந்து மேடு நல்லா இருந்ததுன்னா அந்த தவறான வழியில் செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மிச்சப்படி அவங்களுடைய கர்ம ரேகைப்படி தான் சூரிய ரேகை மிச்சம் எல்லா ரேகையுமே ஆரம்பிக்குது.
இந்த கர்மாவின் பதிவு. இப்போ நம்ம கையை எடுத்துக்கிட்டோம்னா இது கர்ம பதிவு தான். கர்மா நம்ம என்ன செஞ்சோம், இப்போ என்ன செஞ்சு பிறந்ததுலேருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், முன் ஜென்மத்தில் என்ன செஞ்சோம், நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, இது எல்லாம் கையில் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணாடி. உங்களுடைய கையை பாருங்கள். சூரிய ரேகை எப்படி இருக்கிறது, சூரிய வீடு எவ்வாறு இருக்கிறது, எங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்த்து உங்கள் கையை பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். வேற ஜோதிடத்தை நாடுங்கிற அவசியம் கிடையாது. தெரியாதவங்க திரும்ப திரும்ப பாருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முழுமையாக காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக புரியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.